அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ், வெல்கம் டு இனாயாஸ் கிச்சன் ரெசிபி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வறுத்து அரைச்ச சிக்கன் கறி வைக்க போகிறேன். சிக்கன் 1 கிலோ எடுத்திருக்கேன். முழு தனியா 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். சோம்பு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 2 பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். அரை ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன். வரமிளகா 3 எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் ஒரு 2 கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஜாதி பத்திரி ஒரு பூ எடுத்திருக்கேன். அன்னாச்சி பூ அதிலிருந்து சும்மா 2 இது மட்டும் எடுத்திருக்கேன். பூண்டு கொஞ்சம் எடுத்திருக்கேன். இஞ்சி, தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் உங்களுக்கு தேவையான கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் இதில் 4 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய் எடுத்திருக்கேன். கசகசா அது 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம வறுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் இதில் போட்டு நம்ம வறுத்துக்கலாம். லைட்டாக வறுத்துக்கலாம், ரொம்ப கருக விட்டுறாதீங்க. வறுத்ததை தனியாக நம்ம எடுத்துக்கலாம். இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். இப்போ பூண்டு, இஞ்சி, தேங்காய் இதையும் நம்ம வறுத்துக்கலாம். நல்லா வறுத்தாச்சு. இதே கொஞ்ச நேரம் ஆற விடலாம். வறுத்து வச்சதை நம்ம பொடி செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். அரைச்சதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம தேங்காய், இஞ்சி, பூண்டு வறுத்ததை அதையும் தனியாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இதில் ஒரு வெங்காயம் மட்டும் எடுத்து இதில் வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். சிக்கன் கொஞ்சம் குக் ஆகிடுச்சு. கால்வாசி குக்கான பிறகு இதில் நாம் அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். தேங்காயும் இதிலேயே சேர்த்துக்கலாம். தேங்காய், இஞ்சி, பூண்டு,
சால்ட்டு கம்மியாக இருக்குது, இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். நீங்கள் சால்ட்டும் காரமும் உங்களுக்கு தகுந்தா போல் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மல்லி இலை, காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஒரு 2 பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டுடலாம். ஒரு விசில் விட்டாச்சு. பாருங்கள், நம்ம கிரேவி ரெடி. சிக்கன் கிரேவி, வறுத்து அரைச்ச சிக்கன் கிரேவி. இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க.